ஆசைப்பட்டு ஒரு ஆசைய தனக்குள்ள கொண்டு வந்து அத சக்சஸ் பண்றதுக்கு போராடுற ராசிகள்ல முதன்மையான ராசி ரிஷப ராசி. எல்லாரும் ஆசைப்பட்டுருவாங்க. ஆனா அந்த ஆசைய முதல்ல தனக்குள்ள கொண்டு வரணும். அது என்னங்க தனக்குள்ள கொண்டு வருது அப்படின்னா, ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா, அத நீங்க முதல்ல நம்பணும். என்னால அது முடியும். நான் அத கண்டிப்பா செஞ்சுருவேன். எனக்குள்ள அந்த வைராகியம்னு ஒண்ணு இருக்குன்னு, இத கொண்டு வரதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா, உங்க பக்கத்துல உள்ளவங்க, தெரிஞ்சவங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடம் குடுக்க மாட்டாங்க. எப்படியாவது உங்க மண்டைய கழுவுவாங்க. "உன்னால முடியாது, உனக்கு வராது, நீ அதுக்கு செல்லுபடி ஆக மாட்டேன்னு." முதல்ல கெட்டவர்களை விட்டு, நீங்க சொல்ற செய்திய கேட்காதவர்களை விட்டு விலகி இருங்க. இந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. கெட்டவர்களை விட்டு விலகி இருங்க. நீங்க சொன்னா, அத கேட்காதவர்களை விட்டு விலகி இருங்க. அதிலேயே உங்களுக்கு நல்ல காலம் பொறந்துருச்சுன்னு அர்த்தம். இத தான் முதல்ல ரிஷபராசி எடுத்துக்கணும். இப்ப இந்த மைண்ட்ல இப்ப கொண்டு வந்துட்டீங்கன்னா, எவ்ளோ பெரிய கெட்ட சக்தியும் உங்க வீட்ல இருந்தா கூட, அதை எதிர்க்கிற அளவுக்கு மனபலம் உங்களுக்கு ஏற்படும். என்ன கெட்ட சக்தி இருந்தாலும் சரி, துஷ்ட சக்திகள உங்க வீடு வந்து பாழடைஞ்சிருக்கு, மனசெல்லாம் கோளாறா இருக்கு, எல்லாரும் எதிரும் புதிருமா இருக்கிறோம் அப்படின்னா, முதல்ல உங்க மனசுல நான் சந்தோஷமா இருக்க போறேன், என் குடும்பத்த சந்தோஷமா ஆக்கப் போறேன், நான் வீடு கட்டப் போறேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறேன், நான் இந்த வேலைய போறேன், இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் என் குடும்பத்துல என் பொண்டாட்டிக்கு இத செய்ய போறேன், இந்த மருத்துவ பிரச்சனை இந்த வழியில சரி செய்ய போறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இத நீங்க யார்ட்டயாவது சொன்னீங்கன்னா, அந்த கேட்கிறவன் நம்மள குழப்புவான். அவன முதல்ல தள்ளணும். நம்ம மனசுக்குள்ள இது பதிவு பண்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா, என்ன கெட்ட சக்தி இருந்தாலும் விலகும். இத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்தது, இந்த ரிஷபராசிக்காரர்கள் தினசரி உங்க வீட்ட ரொம்ப நீட்டா வச்சுக்கணும். குப்பை கூளம் இல்லாம பாத்துக்கங்க. முக்கியமா மூலையில குப்பைய சேர்க்கிற பழக்கம் இல்லாம பாத்துக்கங்க. மூலையில குப்பைய சேர்த்து உடனே அத என்ன பண்ணணும்? அந்த குப்பை தகரத்தால அள்ளி அத டஸ்ட்பின்ல போட்டணும். சில பேர் குப்பை தகரத்துல அப்படியே குப்பைய அள்ளி அள்ளி வச்சிருப்பாங்க. அப்புறமா எந்திரமா நான் குப்பைய அள்ளிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது பெரிய தப்பான ஹேபிட். வீட்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி வச்சிருக்கவங்கலாம் வாரம் ஒரு தடவ ஏசி பில்ட்ட சுத்தம் பண்ணணும். 10 நாளைக்கு ஒரு தடவையாவது சுத்தம் பண்ணணும். ஃபேன் 10 நாளைக்கு ஒரு தடவ தொடைக்கணும். எல்லாம் என்ன நெனைக்கிறோம்? "என்ன சார் ஃபேன்ல என்ன இருக்குன்னு?" சொல்லுவாங்க. அதுல வரக்கூடிய தூசி, இந்த ஏசி பில்டர்ல வரக்கூடிய தூசி நமக்கு என்ன பண்ணும்? நாசி மூலமாக நமக்கு அந்த சுவாசத்துல போய் கலக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய மனநிலை என்ன ஆகும்? வீட்ல நம்பள டைவர்ட் பண்ணும். நெகட்டிவ் உண்டாக்கும். ஒரு சின்னதா முடியலனா கூட, ஏதோ என் வீட்ல இருக்கு. அதனால தான் நான் முடியாம உட்கார்ந்துறேன். தும்மல் வருது. காலையில குளிச்சா டயர்ட் ஆயிடுறேன். தூங்குனா எழுந்திருக்க முடியலன்னு. ஒரு வீட்ல சொன்னாங்க, "தூங்குறேங்க. எனக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே எழுந்திருக்க முடியல. அலுப்பு தட்டுதுன்னாங்க." வீட்ல போய் பார்த்தா 2 கொசுவத்தி ஓடிட்டு இருக்கு. கொசுக்காக கொசுவத்தி 2 போட்டு ஓட விட்டுட்டு இருக்காங்க. இந்த கொசு மயங்குதுன்னா, நம்ம அந்த அதே சுவாசத்த தானே நம்ம உள்ளுக்குள்ள இறக்குறோம். எல்லா கதவையும் அடைச்சுட்டோம், ஜன்னல் அடைச்சுட்டோம், வீட்ட அடைச்சுட்டோம். வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அந்த கொசுவத்தி மூக்குக்குள்ள போனதுன்னா, நம்பளையும் கொஞ்சம் அப்படியே கரக்கத்துல வைக்க தானே செய்யும். இப்ப நம்ம என்ன பண்றது? கொசுக்கு பயந்து கொசுவத்தி ஏத்துறோம். அத என்ன பண்றோம்? குறிப்பிட்ட நேரத்துல அந்த கொசுவத்தி அப்பப்ப ஆப் பண்ணி வச்சுக்கணும். அத போட்டு விட்டு டபுள் பிளஸ் இருக்கும் அதுல வச்சிர வேண்டியது. சில பேர் ட்ரிபிள் பிளஸ்ல வச்சிருவாங்க. அவங்க வச்சவங்க மறந்துருவாங்க. இப்ப என்ன ஆகுது? இதையெல்லாம் நம்ம மைண்ட் ஏத்துக்கிட்டு, வீட்ல ஏதோ துஷ்ட சக்தி இருக்குன்னு மனசு முடிவு பண்ணிரும். அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு, போய் யார்ட்டயும் கேட்டுப்புடாதீங்க. எங்க வீட்ல ஏதாவது துஷ்ட சக்தி இருக்கான்னு கம்பல்சரி இருக்குன்னுவாங்க. அப்புறமா நீங்க இன்னும் பேதச்சிருவீங்க. முதல்ல உங்கள செக் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் கிளியர் பண்ணு. ஏசி பில்டர், ஃபேன் சுத்தம் பண்றது, கொசு ஊத்தி கரெக்ட்டா இருக்கா? குப்பை கூளங்கள சேர்த்தோம்னா உடனடியா அத டிஸ்போஸ் பண்றது. இது எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நம்ம வீட்டு பாத்ரூம் லெட்டின் வரைக்கும் கெட்ட ஸ்மெல்லுக்கு இல்லாம அதுக்கு என்ன பினாயில் என்ன ஊத்தணும், சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகும் நம்ம வீட்ல சாமி பூஜை பண்ணி வாசனை பத்திகளை ஏத்தி வச்ச பிறகு உங்க வீட்டு வாசல் நிலப்படியில உட்கார்ந்து நல்லா கவனிங்க. ரிஷபராசிக்காரர்கள் உங்க வீட்டு வாசல் நிலப்படியில உட்கார்ந்து 6 வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. எல்லாரும் சாமி ரூம் கிட்ட உட்கார்ந்து தான் படிக்க சொல்லுவாங்க. இவர் என்ன இதெல்லாம் வீட்ட சுத்தம் பண்ணிட்டு வீட்ல வெள்ளிக்கிழமைக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணி பக்தி ஏத்திட்டு வீட்டு வாசல்ல நிலப்படிக்கிட்ட உள்ளுக்குள்ள உடாந்துக்கணும், வெளியில கிடையாது. ஏன்னா அந்த மகாலட்சுமிய என்ட்ரி பண்றோம். கெட்ட தெய்வங்களாம் ஓடிடும். சவுண்ட வைங்க, செஞ்சு பாருங்க.
6 வாரம் செஞ்சு பாருங்க. எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகும். அதே மாதிரி 6 வாரம் பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க. இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் 6 வாரம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, வீடு சுத்தம் பண்ணும்போது பச்சை கற்பூரம் உங்க கொஞ்சோண்டு தண்ணி வெதுவெதுப்பா வச்சுக்கணும். அந்த வெதுவெதுப்பு தண்ணில கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்த போட்டுக்கணும். கொஞ்சம் சிட்டிகை மஞ்ச போட்டுக்கணும். ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். அத நல்லா கலந்து வீடு முழுக்க மாப்பு போடுங்க. வியாழக்கிழமை மாலை இத செய்யணும். இந்த மாப்பு போடுற வேலைங்கிறது வியாழக்கிழமை மாலை வீட்டு சுத்தம் பண்றது. வெள்ளிக்கிழமை காலையில பூஜை நடக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில டைம் கிடைக்கிறப்ப உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டு வாசல்ல உள்ளுக்குள்ள உட்கார்ந்து நிலைப்படிக்கிட்டே படிக்கணும். சாயந்தரம் ஒரு தடவை படிங்க. இன்னும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 108 தடவை சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை படிங்க. கூகுள் சர்ச் பண்ணுங்க. இன்னைக்கு ஜட்ஜிபிடி இருக்கு இல்லைங்களா? கூகுள் சர்ச் பண்ணுங்க. உங்களோட சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம் வரும். கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்கள் உங்க வீட்ல ஒரு துளசி செடி வைங்க. நிச்சயம் உங்க வீட்ல இருக்கிற கெட்டது விலகும். நம்பி செஞ்சு பாருங்க. இந்த கெட்டது விலகும். சுக்கிரனுடைய மந்திரம் உங்களை பலப்பழக்க வைக்கும். ஆசைப்படுறதெல்லாம் நடத்தி வைக்கும். எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு விலகிடும். நம்புங்க, நடத்தி பாருங்க, நல்லது நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும், எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிரும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லைங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமா தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி, கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள், பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு. நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்ல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க.
அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டு கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலான்னு கேட்பான். உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்கோ. அப்பார்ட்மெண்ட் வாசல்ல அது செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில வந்துரும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில வந்துரும். நல்லது நடக்கும், நம்புங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா போகுது. இந்த பதிவை கேட்கறவங்க, இந்த பதிவை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல யாருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த வீடுகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.